இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் திருப்பெயராலே இந்த மே மாதத்தில் சனிக்கிழமையில் இந்த 4ஆம் நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் தூய ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா, கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தினீர். நல்ல இளைப்பாறுதலை தந்து ஆண்டவர் ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தையை எங்களுக்கு தாரும். அப்படியே என்னை மறைத்து நீர் பேசுங்க. இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்துங்க. இசை கருவியை மீட்டுகின்றவரையும் ஆண்டவரை பாடுகின்ற தர்மன் ஆசிரியரையும் நீர் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த கர்த்தாவே, இந்த நாளிலே குறிப்பாக இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கு ஆண்டவரை உம்முடைய சமாதானத்தை தந்து வழி நடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அந்த நேரத்தில் 320வது பாடல் நான் பாடும். 320வது பாடல். சிலுவை சுமந்தனாக இயேசு உம்மை பற்றினேன் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். கல்வி ஞானம் லோகம் அனைத்தோம் அற்ப கோப்பை என்று எண்ணி வேறு பேனே மோற்றேலோம். தோஷாரேனை பகைத்தாலும் நீரே தஞ்சம் ஆகுவேன். காஸ்தியன நேரிட்டாலும் இனி மேன்மை தருவேன். ஓமதன்பு என்னை தேற்ற துக்கம்பயம் இல்லையே. நாதாவும் பிரசன்னம் நீங்க இன்பமெல்லாம் துன்பமே. நெஞ்சமே விண்மேன்மை நோக்கி பாவம் பயம் அகற்று. எந்த கஷ்டத்தையும் தாங்கி மீட்பாரை நீ பின்பற்று. திவ்ய அன்பை சிந்தை செய்து நித்திய மீட்பை நீனாயே. ஆவியின் சகாயம் நம்பு நெஞ்சமே கலக்கம் ஏன். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே
இந்த காலை வேளையிலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு நமக்கு நன்றாகவே தெரியும், அன்பு இல்லையா. 13ஆம் அதிகாரம் த சாங் ஆஃப் லவ் என்று பவுலடிகளார் மிக அழகாக இந்த பகுதியில் நமக்கு எழுதியிருக்கின்றார். ரொம்ப அழகான ஒவ்வொரு வரிக்கும் மிக அழகான அர்த்தங்களை நம்ம கொடுக்கறதை நம்ம பார்க்கின்றோம். வாசித்து அதை நம்ம தியானிப்போம். நான் மானிடரின் மொழிகளிலாலும் வானதூதரின் மொழிகளிலாலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போல ஆவேன் என்று அழகாய் ஆரம்பிக்கிறார். அதாவது இன்னைக்கு நிறைய மக்களுக்கு நிறைய படிப்பு இருக்கிறது, நிறைய செல்வம் இருக்கிறது, பணம், பதவி, பட்டம், கார், பங்களா எல்லாமே இருக்கிறது. ஆனால் இருக்க வேண்டியது இல்லை, என்னன்னா அன்பு. ஆனால் இது ஏழைகளுக்கு பணம், வீடு, வாசல் எதுவும் இருக்காது, ஆனால் அன்பு இருக்கும். இந்த ஏழைகளிடத்துல எல்லாரையும் நேசிக்கிற அன்பு இருக்கும். அவங்க எல்லார்கிட்ட அந்த அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். அதான் பவுல் இங்க ரொம்ப அழகா சொல்றார். அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா, ஒரு வெற்று ஓசை உள்ள கைத்தாளமும் போல வெண்கலமும் போல இருப்பார்கள். காலியான பாத்திரம், அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா. பாத்திரம் என்று சொன்னால் நிரம்பி இருக்க வேண்டும். ஒரு எண்ணெய் பாத்திரம்னா நிரம்பி இருக்கணும். அது காலின்னு சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ அன்பு இல்லாதவர்கள் காலியான வெறும் பாத்திரங்களை போல, ஓசை உள்ள வெறும் கைத்தாளங்களைப் போலவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதே போல இறையிலே சொல்றாரு, இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லை. ரொம்ப அழகா சொல்றான். நான் இறைவாக்கு உரைக்கலாம், அல்லது நல்ல ஆயரா இருக்கலாம், நல்ல பேசலாம், சொற்பொழிவு ஆற்றலாம், அல்லது பாடலாம், இசை அமைக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் மற்றவர்களிடத்துல அன்பு காட்டவில்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்றாங்க. நிறைய பேர் இப்போ அப்படிதான் சொல்றாங்க இல்லையா. சமீபத்தில் கூட அநேக கலைஞர்கள் எல்லாம் தன்னை பற்றி பெருமையாய் பேசுகிறார்கள், ஆனால் மற்றவர்களிடத்தில் அன்பை செலுத்துவது இல்லை. அன்பு செலுத்தவில்லை என்றால் அங்கே ஒன்றுமில்லை என்பதை மிக அழகாய் பவுல் சொல்லுகிறார். அடுத்தது, என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் பயனில்லை இல்லையா. என் சொத்து எல்லாம் நான் எல்லாருக்கும் விற்று கொடுத்துட்டாலும் சரி, என் உடலை சுட கொடுத்தால் அதில் அன்பு இல்லை என்றால், நீ செய்கிற ஆக்ஷனில் செயல்பாடில் அன்பு இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப அழகா சொல்ற அன்பினுடைய குணங்களை இந்த 4ஆம் வசனத்திலிருந்து சொல்றாரு. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. ரொம்ப அழகா சொல்றார். பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தாழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. இதுதான் கேரக்டர் ஆஃப் லவ். அன்பு எங்கே இருக்குதோ அங்கே எல்லாமே இருக்கும். அமைதி, சமாதானம், சந்தோஷம், விட்டு கொடுக்கிற தன்மை, வாழ்க்கையில் உயர்வு எல்லாமே இருக்கும். அடுத்து சொல்றாரு, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னாலும் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. பார்த்தீங்களா, சுயநலம் இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துல சுயநலமே இருக்கிறது இல்லையா. இன்னைக்கு தலைமைத்துவத்தில் இருந்து கீழே வரைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டே என்ன பார்க்குறோம், சுயநலம் 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 இருக்கிற இடத்துல முன்னேற்றங்கள் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகும். ஒரு குழு மட்டுமே முன்னேறி போகும், அல்லது ஒரு சாதி, ஒரு மதம் சார்ந்தவர்கள் மட்டுமே இன்றைக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது இல்லையா. அதுதான் சுயநலம். சுயநலம் இல்லை, அன்புக்கு சுயநலம் இல்லை. இழிவானதை நாடாது, எரிச்சல் கொள்ளாது, தீங்கு, முக்கியமாக தீங்கு செய்வது. இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணுறோம், மற்றவன் கெட்டு போனால் பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும், அதனால் மற்றவங்களுக்கு எதனாலையும் செய்யலான்னு சொல்லி தீங்கு செய்கிற மனப்பாவம், ஒரு மனோபாவம் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது மக்களுக்குள்ளே. அதெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் அன்பு நமக்கு இருக்க வேண்டும். அதை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம எதிர்கால சந்ததியாருக்கும் போதிக்க வேண்டும். அதுதான் பவுல் இந்த பாடல்ல சொல்றார். அப்போ அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழ். தீமை செய்து விட்டு அன்பு சந்தோஷமா இருக்காது.
இல்லை இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க மடிகிறதை பார்த்து கஷ்டப்படுறதை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. அதுதான் தீமையில் மகிழ்வது. ஆனால் அன்பு ஒரு காலம் அப்படி செய்யாது. அன்பு எப்பொழுதுமே அன்பு செய்யும், நன்மை செய்யும். அதான் சொல்றார், உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும். இல்லையா? அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி காத்திருக்கும், மன உறுதியா இருக்கும். பார்த்தியா, அன்புக்கு இவ்வளோ கேரக்டர். அமைதியா இருக்கும், பொறுமையா இருக்கும், இல்லை அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும், அனைத்தையும் எதிர்நோக்கி காத்திருக்கும். அதோ இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போகும், பரவச பேச்சு கூட ஒளிந்து போகும், அறிவும் ஒளிந்து போகும், ஆனால் அன்பு ஒருபோதும் ஒளியாது. உலகத்துல பவுல் சொல்றாரு, இறைவாக்கு கூட ஒளிந்து போகும், பரவச பேச்சு ஒளிந்து போகும், செல்வம் எல்லாம் ஒளிந்து போகும், ஆனால் அன்பு ஒளிக்காலும் ஒளியாது. ஏனெனில் நமது அறிவு குறைவானது, நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போகும். அப்ப இறைவாக்குல கூட நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இறைவாக்கு உரைக்கிறேன் என்று சொல்லிட்டு நிறைய தப்பு தப்பா பேசினே இருக்கிறாங்க, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை அல்லது ஒரு சாராருக்கு ஏற்க வகையில் இருக்கின்ற காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் கூட மாறி போகும், அது குறைவானது. நிறைவானது, அன்பாகிய நிறைவானது வருகிற போது குறைவானது ஒளிந்து போகும். சொல்றாரு, நான் குழந்தையை போல இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையை போல எண்ணினேன், நான் பெரியவனான போது குழந்தைக்கு உரியவற்றை விட்டுவிட்டேன். அப்போ குழந்தையிலிருந்து நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் நம்ம என்ன பார்க்குறோம்? நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பெரியவங்களா இருக்கிறவங்க குழந்தைகளை மாதிரி நடந்துக்கிறாங்க. இதே குழந்தைகள் தான் என்ன பண்ணும், அடம் பிடிக்கும், குழந்தைகள் தான் மற்றவங்க மேலே பொறாமையாக இருக்கும், தனக்கு மட்டும்தான் தேவை, மற்றவங்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது என்ற சுயநலமாக இருக்கும். அதுபோல தான் இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைகளாகவே இருக்கிறாங்களாம் விசுவாசத்தில், இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, குழந்தையை இருக்கிற போது பவுல் சொல்றாரு, குழந்தையை போல இருக்கிறது குழந்தை போல பேசுறேன், ஆனால் வளர்ந்து விட்ட பிறகு நான் குழந்தையா இருக்கக்கூடாதே, என்னுடைய அறிவு வளர்ந்திருக்க வேண்டும், என்னுடைய சுபாவம் மாறி இருக்க வேண்டும் என்று சொல்றார். அப்போ வளர்ந்த பிறகு சொல்றாரு, நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை நான் விட்டு விட்டேன். அதான் முக்கியமானது. இப்போ அந்த அன்பு நமக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம பாடும்போது நமக்குள்ள அன்பு வளர வேண்டும். நம்முடைய குழந்தை சுபாவம் எல்லாம் மாறி நாம் பெரிய ஆட்கள் என்கின்ற எண்ணம், அதாவது இந்த சிந்தையிலே பெரியவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சிந்தையில சிறியவனாக இருக்கிறார்கள், ஆனால் அது இல்லை, பெரியவர்களாக இருக்கணும்னு சொல்றார். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்து முழுமையாக அறிவேன். இல்லையா? இப்போ கடவுளை கொஞ்சம் தான் நான் அறிஞ்சிருக்கிறேன், இனி நான் மென்மேலும் அறிஞ்சிக்குவோம், மங்களா பார்க்குறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அழகாக முடிக்கிறார் கடைசியா, ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு, நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு, இல்லையா, ஆகிய மூன்றும் நிலையாய் உள்ளன, இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆங்கிலத்தில் ஃபெய்த், ஹோப், லவ், ஃபெய்த், ஹோப், லவ், இல்லையா? இதுல மூன்றுமே நிலையாய் உள்ளன, இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ரொம்ப அழகா முடிக்கிறார் பாருங்க, அன்பே தலை சிறந்தது. அப்போ அன்பே பெரியது. அப்போ இன்றைக்கு இந்த உலகத்துல மிக முக்கியமான குணாதிசயங்களிலே முக்கியமானது, முதன்மையானது அன்பு. அன்பு இல்லை என்றால் நம்ம ஒண்ணுமே கிடையாது. அதனால நம்முடைய பாடல் புத்தகத்தில் கூட அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற அழகான ஒரு பாடல் இருக்கிறது. அது வெறும் நம்ம பாடலாக பாடிட்டு போயிடும், அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வது இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு, நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். ஏசு ஆண்டவர் ஒரு படி மேலே போய் சொல்றாரு, உங்களை பகைக்கிறவரிடத்துல அன்பு செலுத்துங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுங்கள் என்று ஆண்டவர் ஒரு படி மேலே போய் சொல்ல. நம்ம எந்த அளவுக்கு இன்றைக்கு அப்படி இருக்கிறோம்? நம்முடைய எதிரிகளை நம்ம அன்பாயின்னு பார்க்கிறோமா? அல்லது எதிரிகளே நமக்கு கிடையாது. ஏசாமி நமக்கு சொல்லியிருக்கிறார், பிசாசு மட்டும்தான் நமக்கு எதிரி, பாவம் மட்டும்தான் எதிரி, வேற யாரும் நமக்கு எதிரியே கிடையாது. நிறைய பேர் நம்ம நினைச்சுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் நமக்கு பெரிய எதிரி மாதிரி பார்ப்போம். சில பேர் உடன்பிறப்புகளே எதிரியாக பார்ப்பாங்க, சிலர் வேலை செய்கிறவங்களை எதிரியாக பார்ப்பாங்க, அல்லது திருச்சபையில் சிலர் எதிரிகளே பார்ப்போம். நம்ம அப்படி யாருமே பார்க்கணும். எதிர்கருத்து பேசலாம், எதிர்கருத்து இருக்கலாம், ஆனால் யாரும் நமக்கு எதிரிகள் கிடையாது, பிசாசை தவிர. அதனால ஏசாமி நமக்கு ரொம்ப அழகா அப்பவே அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் உங்களை பகைத்தாலும் சரி, உங்களை நிந்தித்தாலும் சரி, நீங்க அவங்களிடத்துல அன்பு காட்டுங்க. நீங்க என்ன காட்டுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பி வரும், இல்லையா? வினை விதைத்தால் வினை அறுப்பான்,
திணை விதைத்தால் திணை அறுப்பான். நீ ஒரு பாலை வேகமாக செவுத்தில் அடிக்கும்போது அது இன்னும் வேகமாக தான் திரும்பி வரும். அதுபோல் நீங்கள் வெறுப்பை உமிழ்ந்தீர்கள் என்றால் வெறுப்பு தான் வரும், அன்பை உமிழ்ந்தீர்கள் என்றால் அன்பு வரும். ஆகவே இன்றைய சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது, நீ மக்களுடைய மனநிலைமையெல்லாம் மாறி இருக்கிறது. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக இருந்த அந்த மனநிலை என்னவென்றால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது, அன்பு செலுத்துவது, சாதி பார்க்காம இருப்பது, மதம் பார்க்காம இருப்பது எல்லாம் இன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. எல்லாரும் நண்பர்களை பார்த்தார்கள், அன்பு செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிற போது இன்றைக்கு நம்ம ஆளுகிறவர்களை நம்ம என்ன பண்ணுறாங்க, பிரித்து ஆளும் கொள்கையில் சூழ்ச்சியை செய்கிறாங்க. மதத்தினால நம்ம பிரிக்கிறாங்க, சாதினால நம்ம பிரிக்கிறாங்க, மொழி வாரியாக பிரிக்கிறாங்க, ஸ்டேட் வாரியாக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அவங்க ஆட்சி செய்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அடித்து மாழ்வது யார்? நம்ம தான். ஆகவே இதை யோசிக்கணும். இதை பார்க்குறவங்கெல்லாம் யோசித்து நமக்குள்ள எந்த பிரிவினைகளும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கடவுளுடைய படைப்பில் எல்லாமே ஒரு யூனிக்காக இல்லையா, வித்தியாசமாக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்குது. கணவனுக்கு ஒரு குணம், மனைவிக்கு ஒரு குணம், பிள்ளைகளுக்கு குணம். ஆனால் அதெல்லாம் சேர்ந்தால் தான் குடும்பம். இந்த குடும்பத்தில் பல்வேறு கருத்துக்கள் வரலாம், பல்வேறு சிந்தனைகள் வரலாம். ஒரு உணவு மனைவிக்கு பிடிக்கும், ஒரு உணவு கணவனுக்கு பிடிக்காது, அது பிள்ளைகளுக்கு பிடிக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அன்போடு உண்ணும்போது அந்த உணவினுடைய ஆசீர்வாதமே வேறு தான். ஆகவே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சிந்தனைகள் மாறுபடலாம், சாதியால் நம்ம பிரிந்திருக்கலாம், மதத்தினால் பிரிந்திருக்கலாம், ஸ்டேட் வாரியாக பிரிந்திருக்கலாம், மொழி வாரியாக பிரிந்திருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம இந்தியர்கள், நம்ம எல்லாரும் மேலே அன்பு செலுத்தணும். இவங்க நம்ம மக்கள் என்று நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்முடைய தேசம் முன்னேற்ற பாதையில் செல்லுமே தவிர அது வரையிலே நம்முடைய தேசத்தையும் சரி, திருச்சபையும் சரி, குடும்பத்தையும் சரி நம்ம முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல முடியாது. அப்போது அன்பு என்கின்ற அச்சாணியை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னும் அதிகமாக யோசித்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி அதை நம்ம ஆவியின் கனியில் முதல் கனி அன்பு தான். ஆவின் கனியோ அன்பு தான் என்று தான் ஆரம்பிக்குமே இல்லையா? அப்போ அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்ம மற்றவர்களுக்கு காண்பித்து, ஆண்டவர் நம்மை நேசித்தார், சிலுவையில் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார், தன்னுடைய பக்கத்தில் இருந்த கல்வனையை நேசித்தார் இல்லையா, தன்னை அடித்தவர்களை நேசித்தார், மன்னித்தார். அப்படிப்பட்ட அன்புடைய ஆண்டவரை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆகவே நாமும் அப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழ தூய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஆவின் அருளால அன்பை நமக்கு தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, என் அன்பின் பிதாவே, அன்பே உருவமாய் இருக்கிறவரே, கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்று நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நன்றி. இது எங்களுக்குள்ள ஏற்படுகின்ற பிளவுகள் நிமித்தமாக நாங்கள் எல்லாரையும் எதிரிகள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசையும் பாவத்தையும் தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே எதிரி கிடையாது. கருத்து வேறுபடலாம், சிந்தனைகள் மாறுபடலாம், ஆனால் நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் ஒற்றுமையாய் வாழ உம்முடைய இறை சிந்தனையை எங்களுக்கு இந்த காலை வேளையிலே தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பல்வேறு இடங்களிலே, பல்வேறு குடும்பங்களிலே, நாடுகளிலே அன்பு இல்லாமையால் ஆண்டவர் அன்பு தணிந்து போய் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், எங்கு பார்த்தால் குடும்பத்தில் இருந்து, திருச்சபையில் இருந்து, வேலை செய்கிற இடத்துல இருந்து, மக்கள் வாழுகிற சமூகத்தில் ஆண்டவர் பல்வேறு தேசங்களிலெல்லாம் இன்னைக்கு பகை அதிகமாக இருக்கிறது, பழி வாங்குகிற குணம் அதிகமாக இருக்கிறது, அன்பு செலுத்துகின்ற ஆண்டவர காரியங்கள் ஆண்டவர் எங்கெங்கோ ஒன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. ஆகவே எல்லாம் மாறி நாங்கள் எல்லாரையும் நேசித்து, இவர்கள் என்னை போன்றே படைக்கப்பட்டவர்கள், எனக்கு இருக்கிற உரிமை அவருக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் எல்லாரிடத்தில் அன்பு செலுத்த ஆண்டவரே கிருபை தார். இந்த அன்பில தான் மனிதநேயம் இருக்கிறது, ஆண்டவரே மக்கள் மாண்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ என்னுடைய கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்கள் எல்லாரும் இதை பார்க்குறாங்க, எல்லாருக்கும் இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்துங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் அன்பு அவசியம் ராஜா. அன்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தேவை, எல்லாருடைய வாழ்க்கையில் அவசியம். ஆகவே எல்லாருக்கும் என் தேவன் அன்பை தந்து ஆண்டவர் தன் மக்களையெல்லாம் நேசிக்க கிருபை தார். இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய ஆண்டவர் அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் தலைமுறைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெயிலின் உஷ்ணம் அதிகமாக ஆண்டவரே எங்களை தாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் குடும்பங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பிள்ளைகளை இரத்த கோட்டைகளாய் மறைத்து கொள்ளுங்க ராஜா. அதே போல் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்புக்குரிய ஆண்டவர் சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இசை ஆண்டவர் வாசித்து அநேக மக்களுக்கு அதை கேட்கும்போது ஆண்டவர் ஒரு தெய்வீக இனிமையான ஒரு குரலில் ஆண்டவர் போய் சேர கர்த்தர் உதவி செய்கிறார். நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தார். பல்வேறு இடங்களுக்கு சென்று மியூசிக் கிளாஸ் எடுக்கிற போது உடைய ஆசீர்வாதங்கள் சாரோடு தங்கியிருக்கட்டும். அநேக இசை கலைஞர்களை அவர் உருவாக்கி ஆலயங்களிலே அவர் இசையோடு பாடல்களை பாடி உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இதை பிராட்காஸ்ட் உதவி செய்கிற ஜான்சன் சாருக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வாதம் தினந்தோறும் காலை நேரத்தில் இதை ஆண்டவர் ஒளிபரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களுக்கு இதை டவுன்லோட் செய்து அனுப்புகிறார். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஊழியத்தையும் பாதையிலே ஆசீர்வதியும். அடியேன் பணியாற்றுகிற வேலூர் கிறிஸ்துலுத்திரன் பேராலயத்திற்காக பொறுப்பாளர்களுக்காக ஆயர்களுக்காக ஆண்டவர் கிராம சபைகளுக்காக ஊழியங்களுக்காக நடைபெற்று கொண்டிருக்கிற VBS ஆண்டவர் மக்களுக்காக ஜபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே செம்பேடு பகுதியிலையும் நாளை தினத்தில் ஆண்டவரே சிறுகாஞ்சி பகுதியில் நடைபெற இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். ஏற்கனவே வியாழக்கிழமை என்று சேனூர் பகுதியில் நடந்து முடிந்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். எல்லா திருச்சபைகளையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதம். அநேக மக்களுக்கு இந்த VBS வழியாக இயேசு நல்லவர் என்பதை ஆண்டவரை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த விதையை விதைக்கிற போது அந்த விதை ஆண்டவர் நிச்சயமாக வளரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கெல்லாம் இன்றைக்கு VBS நடக்கிறதோ எல்லா இடங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதகர்கள் ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். தொடர்ந்து எல்லா ஸ்தாபனங்களுக்காக ஜபிக்கிறோம். பள்ளிக்கூடங்கள் சிறப்பு பள்ளிக்கூடங்கள் பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். சீக்கிரமாக நடத்தும்படியான ஆண்டவர் சூழ்நிலை உருவாக்கும். ஆண்டவர் ஆயர்களுக்காக 3 சபை சங்கடைய பொறுப்பாளர்களுக்காக ILC பெருந்தலைவர் ஆண்டவர் பொது பொருளாளருக்காக ஜபிக்கிறோம். சிறப்பாக அவர்கள் பணியாற்ற ஆண்டவரை திருச்சபையை முன்னேற்ற பாதையில எடுத்துக்கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை தார். உலகமெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக ஸ்தாபனங்களுக்காக ஆயர்களுக்காக மிஷினரிகளுக்காக குறிப்பாக இந்தியாவில் பணியாற்றி கொண்டிருக்கிற FMBB மிஷினரிகளுக்காக ஜெம்ஸ் மிஷினரிகளுக்காக தன்னார்வ ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம். உலகமெங்கும் பணியாற்றுகிற மிஷினரிகளுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் அமைதியை தாங்க, சமாதானத்தை தாருங்க. தொடர்ந்து ஆண்டவர் மழை பெய்து கொண்டிருக்கிற அபுதாபி ஆண்டவர் சவுதி அரேபியாவிலிருந்து பாதுகாப்பை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். அந்த மழை எங்களுக்கு தாராச்சு. இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்துள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து என்னுடைய வெயிலின் உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கிறபடினால எங்களை காத்துறணும். இதோ இந்த நாளிலே என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா தேர்தல்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல தலைவரை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானத்தை தாரும். இப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் ஆண்டவரே என்னுடைய கலெக்டர்ஸையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜா. தொடர்ந்து ஆண்டவர் நாளிலே பிறந்த நாட்களை திருமண நாட்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். உடைய அருமை நண்பரும் ஆண்டவரே ரெகுலர் வீவருமாக இருக்கிற உடைய புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் திரு விநாயகம் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளிலே தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அன்பு நண்பரை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர் ஆசிரியர் அவர்கள் பேர்ணம்பட்டு பகுதியில் ஆண்டவர் சிறப்பான ஒரு ஆசிரியர் பணியை செய்து அநேக மக்களுக்கு ஆண்டவரை பிள்ளைகளுக்கு கல்வி கண்ணை திறக்கும்படியான சூழல் உருவாக்கி தந்திருக்கு. நன்றி செலுத்தினோட அன்பு மனைவி பிள்ளைகளையும் குடும்பத்தின் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்று போல் என்று மகிழ்ச்சியோடு சுபிட்சத்தோடு அவர்கள் வாழ கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே அதே போல அன்புக்குரிய ஆசிரியர் திரு ராபர்ட் ஜோயல் சாருக்காக ரோஸ்லின் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளிலே தன் திருமண நாளை கண்டு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற அன்பான ஆசிரியரையும் டீச்சரையும் அன்பான பிள்ளைகளையும் குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதியும். இந்த குழுவாய் சேர்ந்து அவளை ஆசீர்வதிக்கிறார். அதே போல தொடர்ந்து திவ்ய பிரசன்னம் இந்த நாளிலே தங்கியிருக்கட்டும். ஆண்டவரையுடைய மூத்த விசுவாசிகள் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரையுடைய 1000 மக்கள் ஆண்டவரே ஆயர்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய ராஜ்குமார் ஐயருக்காக அவருடைய அருமையான கர்த்தாவி நிக்சன் ஐயருக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். பலவீனமாக இருக்கிற 1000 அம்மாக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய மூத்த விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் நீ தாமே அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து காத்தருள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இப்படி திவ்ய பிரசன்னம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவர் நாளை தினத்தில் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து திருவிருந்தில் நாங்கள் பங்கு பெற்று நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மளோடு கூட இருப்பதாக, ஆமென்.